ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்துட்டு முட்டை அண்ட் பொட்டுக்கடலை பொடி வச்சு ரொம்பவே குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா ஒரு ஸ்நாக் ரெசிபி. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் நான் முதல்ல ஒரு 3 முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன். அந்த உடச்ச முட்டை கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அண்ட் அது கூடவே 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனாக்கா இஞ்சியும் பூண்டையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் 3 பச்சை மிளகாய் அண்ட் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டுத்தையுமே வந்து பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த முட்டை கூட வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் எத்தனை முட்டை சேர்க்குறீங்களோ அத்தனை டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்க்கணும். இது வந்துட்டு நல்லா ஃபைனான பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அந்த அரைச்ச பொட்டுக்கடலை பொடி வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க முட்டை இருக்கு இல்லையா, அது கூட சேர்த்து நல்லா வந்துட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு இரும்பு கல்லை காய வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த அடித்து வச்சுருக்க முட்டை மிக்சர்லேருந்து ஒரு கரண்டி எடுத்து அப்படியே ஊற்றிலாம். ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, அப்படியே ஊற்றி மட்டும் விடுங்க. இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அப்போ தான் உங்களுக்கு இந்த பொட்டுக்கடலை பொடி, இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே வந்துட்டு கூட சேர்ந்து நல்லா வேகும். 2 நிமிஷம் கழிச்சு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வெந்ததுக்கப்புறமா அடுப்புலேருந்து எடுத்துட வேண்டியது தான். இதில் வந்து முட்டை, பொட்டுக்கடலை பொடி ரெண்டுமே வந்துட்டு ஹை ப்ரோட்டீன். உங்களுக்கு வந்துட்டு மார்னிங் டைமில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிடும்போது நல்ல எனர்ஜி கிடைக்கும். லாக்டவுன் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் தான் பெஸ்ட்டு. ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.